ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஜேகே மாஸ்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோவில் இருக்கோம். ஸோ நம்மளுக்கு ரொம்ப நாள் காத்திருந்து இப்போ தான் வந்து நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10th 11th 12th நம்ம 10த்துக்கும் 12த்துக்கும் இருக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் 11த்துக்கு அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்துருச்சு. 11த்துக்கும் பப்ளிக் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து இருக்காது அப்படின்ட்டு 12த்தும் வந்து போர்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா தரவாக படிக்கணும். இப்போ அவங்களுக்கும் வந்து குழப்பமான ஒரு சூழ்நிலை தான். பட் இருந்தாலும் வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி தான் ஆகணும், நமக்கு வழி இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 12th 11th 10த்துக்கான டைம் டேபிளை ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, எவ்வளோ நாள் கேப் இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ டைம் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம படிக்க முடியும், என்னென்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹையர் செகண்டரி, அதாவது +2க்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, +2க்கு பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. May 5 ஸ்டார்ட் ஆகுது. May 5ல் லாங்குவேஜ், தமிழை பொறுத்த வரைக்குமே ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான். தமிழில் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. 90+ தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ தமிழ் வந்து அவ்வளோ ஈஸியான சப்ஜெக்ட் தான். கம்பேரிங் டு ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து அது ரொம்ப அதாவது ரொம்ப ஈஸி தான் கம்பேரிங் டு ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி. இப்போது லாங்குவேஜ் வந்து 5ஆம் தேதி வைக்கிறாங்க தமிழ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஞ்ச் எடுத்திருந்தால் ஃப்ரெஞ்ச், அந்த மாதிரி உங்களுக்கு லாங்குவேஜ், உங்கள் லாங்குவேஜ் என்னமோ அது வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து 9ஆம் தேதி தான் இங்கிலீஷ். ஸோ இடையில பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 7 8 மொத்தம் 3 நாள் வந்து கேப் இருக்குது. ஃபுல் டேவாக பார்த்திங்கன்னா 3 days வந்து உங்களுக்கு கேப் இருக்குது இங்கிலீஷ்க்கு. அதே ரொம்ப ஜாஸ்தி. அதுக்குள்ளே ஒரு நாள் இருந்தாலே போதும். பட் இருந்தால் 3 நாள் கொடுத்துருக்காங்க. 3 நாளை சரியாக பயன்படுத்தினா கண்டிப்பாக 99 வாங்கலாம். நம்மளுக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சென்டம் போட மாட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு 99ங்கிறது ஷியோராக வாங்கலாம். ஆனால் அந்த டைமையும் வந்து நம்ம மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ் பார்த்திங்கன்னா, மேக்ஸ் வந்து 11 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 11 மே 11 வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நாள் இருந்தால் போதும். அதே போல் நம்மளுக்கு ஒரு நாளில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரிக்கும் ஒரே ஒரு நாள் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, கெமிஸ்ட்ரி ஒரே ஒரு நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ்க்கு நம்மளுக்கு 3 நாள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நாளில் நம்ம இங்கிலீஷ் கண்டிப்பாக படிக்க போகிறது இல்லை. சும்மா 2 நாள் வேஸ்ட் பண்ணுவோம், ஒரு நாள் தான் உட்காந்து படிப்போம். அந்த 2 நாள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கெமிஸ்ட்ரிக்கு டைம் ஒதுக்குனிங்கன்னா கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் சென்டமே வாங்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணி படிக்கணும். எப்போவுமே ஒரு ப்ரீ பிளான்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம சென்டம் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம அந்த கெமிஸ்ட்ரியை வந்து இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான லீவ்லேயே வந்து கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 17 மே வந்து நம்மளுக்கு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இடையில பார்த்திங்கன்னா 14 15 16 3 days இருக்குது. 3 daysங்கிறது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்மி தான் சொல்லலாம். ஏன்னா 3 daysங்கிறது ஃபுல்லாக சாப்டர் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டைம் பத்தாது. பட் இருந்தால் நம்ம படிச்சிடலாம். கொஞ்சம் நம்ம நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக படிச்சிடலாம். அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து இனிமேல் நம்ம சேனலில் வந்து அடுத்த வீடியோவாக வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வந்து 20th மே பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் சொல்லியிருக்காங்க. மீதி ஃபிசிக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 18 19 2 நாள் வந்து ஃபுல் டேஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ் வந்து டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் படிச்சிடலாம். 2 நாளுங்கிறது 2 நாள் கம்மி தான். ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபிசிக்ஸ்க்கு மேக்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு 4 or 5 days கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையாக சென்டம் வாங்குற அளவுக்கு நிதானமாக படித்தாலும் வாங்கிடலாம். ஒரு 2-3 times வந்து ரிவைஸ் பண்ணிடலாம் அதுக்குள்ளே. பட் இது வந்து நம்ம ஒரு தடவை படித்தா மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் பத்தாத மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்தெந்த எக்ஸாம்லாம் ஈஸியோ அந்தந்த எக்ஸாமோட டைமில் அந்த எக்ஸாம்ஸை படிச்சுட்டு மிச்சம் இருக்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த டைமில் வேறு சப்ஜெக்டை எடுத்து படிக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், மேக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து 23ல் வந்து பயாலஜி. நம்மளுக்கு ஆக்சுவலாக 20யோட வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் ஓவர். நெக்ஸ்ட்டு 23ல் தான் வந்து பயாலஜி கொடுத்துருக்காங்க. பயாலஜிக்கு 21 22 2 நாள் வந்து டைம் இருக்குது. அது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி பயோபாட்னி பயோசுவாலஜி ரெண்டுமே கவர் பண்ணணும். அதனால் கஷ்டம்தான். பட் 2 நாளுங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சஃபிஷியன்ட் டைம் இருக்கும். மறுபடியும் என்ன ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் பத்தாது. அதனால் கொஞ்சம் இப்போவே படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் 12த்துக்கான எக்ஸாம் இது கொடுத்துருக்காங்க.
நம்ம அந்த டைமை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி வேஸ்ட் பண்ணாமல் அந்த இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எஸ்எஸ்எல்சி அதாவது 10th போர்ஷன்ஸ் அதாவது எக்ஸாம் டைம் டேபிளை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th பார்த்திங்கன்னா நம்மளுக்கு May 6 வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் May 30 வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. May 6 ஸ்டார்ட் ஆனாலும் May 6 வந்து உங்களுக்கு தமிழ் வந்து இருக்குது, தமிழ் லாங்குவேஜ் வந்து தமிழ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், 18 May தான் வந்து இங்கிலீஷ். அது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்குது, சுமார் ஒரு 10 நாளுங்கிற மேலே கேப் இருக்குது. ஸோ அதனால் அந்த டைமை வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 10 days இருக்குது. 10 daysங்கிறது அவ்வளோ நாள் இங்கிலீஷ்க்கு நீங்கள் சத்தியமாக யாருமே பயன்படுத்த போகிறதில்ல. அந்த டைம் வந்து வேஸ்ட் தான் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அந்த இங்கிலீஷ்க்கு வந்து 1 நாள் இல்லை 2 நாள் செலவு பண்ணால் போதும். 2 நாள் அட்லீஸ்ட் 2 நாள் செலவு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க அந்த 8 நாளில் மேக்ஸாக இருக்கட்டும், இல்லை சயின்ஸாக இருக்கட்டும், சோஷியலாக இருக்கட்டும், எது உங்களுக்கு ஹார்டோ அதாவது அந்த சப்ஜெக்டை வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து 10th நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதே போல் 21 வந்து ஒகேஷ்னல் சப்ஜெக்ட். ஒகேஷ்னல் யாரும் எடுத்திருக்க அதிக வாய்ப்புகள் இல்லை. அதனால் 24 போயிடலாம். 24 வந்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 19, 20, 21, 22, 23 5 நாள் டைம் இருக்குது. 5 நாள் வந்து நல்லா தரவாக சொல்கிறேன். நீங்கள் மேக்ஸ் அந்த 5 நாளை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஷியோராக நீங்கள் சென்டம் வாங்கலாம். அதனால் அந்த 5 நாளை எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷியோராக சென்டம் வாங்கலாம். அண்ட் தென் 26 சயின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. பத்துமா? டைம் சுத்தமாக பத்தாது. ஒரு நாளுங்கிறது டக்குன்னு ஓடிடும். அதனால் அந்த ஒரு நாள் டைம் பத்தாது. அதனால் நீங்கள் அந்த இங்கிலீஷ்க்கு ஒதுக்கியிருக்க அந்த டைமில் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் சோஷியல் சயின்ஸ்க்கு ஒரு நாளே வந்து ஜாஸ்தின்னு சொல்லலாம். ஆனால் நிறையா தான் இருக்கும், கண்டென்ட் நிறையா இருக்கும். பட் ஆனால் அதை வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் வந்து சோஷியல் சப்ஜெக்ட் அப்படி தான் இருக்கும். அதனால் அந்த சோஷியல் சயின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 27, 28, 29 3 நாள் கொடுத்துருக்காங்க. 3 நாள் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிங்கனாலே ஷியோராக நீங்கள் சோஷியலில் மார்க் வாங்கிடலாம். உங்களுக்கு பத்தாத சப்ஜெக்ட், அதாவது டைமே இல்லாத சப்ஜெக்ட் எதுனா சயின்ஸ் தான். சயின்ஸுக்கு தான் நீங்கள் அதிக நேரம் ஒதுக்கணும். அதுவும் வந்து இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷில் இருக்க அந்த லீவரில் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு தான் வந்து இருக்கலே நீங்கள் தான் ஒரு லக்கியஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 12th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், இந்த அளவுக்கு கேப் எதுவுமே கிடையாது. 10th தான் வந்து இந்த அளவுக்கு கேப்போடு உங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு லக்கியஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு 495, 497 அந்த மாதிரி நல்ல மார்க்ஸே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 11th டைம் டேபிளை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதாவது 10th இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதே போல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி எந்த யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல எந்த டிப்பை யூஸ் பண்ணலாம், எந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எழுதினா இந்த மாதிரி மார்க் கிடைக்குமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இனிமேல் நம்ம சேனலில் வரப்போது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 11th பார்க்கலாம். நம்ம ஹையர் செகண்டரி 11th பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. May 10 வந்து ஸ்டார்ட் ஆகுது. May 10 பார்த்திங்கன்னா லாங்குவேஜுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 11th வந்து 10 வந்து May 10 வந்து நம்மளுக்கு லாங்குவேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா May 12 வந்து இருக்குது. இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு நாளுங்கிறதே வந்து ஒரு போதுமான ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16 May வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம், பயாலஜிக்கு பார்த்திங்கன்னா 13, 14, 15 மொத்தம் 3 நாள் டைம் இருக்குது. 3 நாள் வந்து சஃபிஷியண்ட்டான டைம் தான். நல்லா யூஸ் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதே போல் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 நாள் தான் டைம். அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 7 நாள் பக்கம் வந்து லீவ் வருது. கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு நிறையா நாள் இருக்குது. ஆனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியை இப்போ இருந்தே கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மார்க்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா 25 நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து 5 நாள் வந்து டைம் இருக்குது. அதனால் நல்லா நிதானமாக பொறுமையாகவே நம்ம வந்து நல்லா
போட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு டைம் இருக்குது, நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஒரே ஒரு நாள் தான். ஒரு நாளுங்கிறது போதுமானது தான். அதனால் பிரச்சனை இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 31 ஃபிசிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்தம் 5 நாள் வந்து டைம் இருக்குது. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 28, 29, 30 3 நாள் தான் வந்து இது இருக்குது. அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸை மோர் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே போல் இது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி இப்போலேருந்தே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த மாதிரி இது படித்தா இவ்வளோ ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், இந்தந்த பேட்டர்னில் இருக்கிறத படிக்கலாம், இந்தந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எல்லா ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்ஜாய் ஈச் கிளாஸ் வித் ஸ்மைல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.